வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று 8வது நாளாக திராவிட விஷயம் என்ற தலைப்பிலே அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை பார்ப்போம். தமிழ் என்பதுதான் திராவிடம் என்பது. முதல் எழுத்தான தா என்பது த்ர என்று ஆகியிருக்கிறது. இப்படி ரகாரம் சேர்வது சம்ஸ்கிருத வழக்கு. தமிழ் என்பதில் தா திராவாகி இருக்கிறது, மீ என்பது வி என்றாகி இருக்கிறது. மாவும் வாவும் ஒன்றுக்கொன்று மாறுவதற்கு மொழி ஒப்பியல் வல்லுநர்கள் நிறைய உதாரணம் கொடுப்பார்கள். சம்ஸ்கிருதத்துக்குள்ளேயே இதில் ஒன்று மற்றதாகும். உதாரணமாக சாலஸ்ராவம் என்பது சால கிராமம் என்றாகி இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் மண்டோதிரி என்பதை தமிழில் வண்டோதிரி என்கிறோம். திரவிட என்பதை திரமிட என்றும் சொல்வதுண்டு. லாவும் மாறுவது சகஜம். லாவுக்கும் ரொம்ப கிட்டத்தில் உள்ளதுதான் டாவும். வேதத்திலேயே அக்னிமீடே என்று வருவது அக்னிமீலே என்று மாறுகிறது. இப்படித்தான் தமிழ் என்பதில் உள்ள இல் திரவிட என்பதன் இட்டாக ஆகியிருக்கிறது. தா திராவாகவும் மீ வீயாகவும் இல் இட்டாகவும் மொத்தத்தில் தமிழ் என்பது திரவிட் என்றாகி இருக்கிறது. இப்போது எல்லாவற்றிலும் தமிழ் சம்பந்தம் காட்டினால் ஒரு சந்தோஷம் உண்டாவதால் திராவிடாச்சாரியாரை சொல்லும்போது அவருக்கு தமிழ் சம்பந்தம் காட்டி நாமும் தான் சந்தோஷப்படுவோமே என்று தோன்றிட்டு சொன்னேன். பகவத்பாதாலே சௌந்தரிய லகரியில் அம்மா நீ தமிழ் குழந்தைக்கு பால் கொடுத்தாயே ஞானசம்பந்தரை குறிப்பிடுகிறார் என்கிற போது திராவிட சிசு என்கிற பதப்பிரயோகம் செய்திருக்கிறார். தமிழ்தான் திராவிட் என்றால் ஆரியன் திராவிடன் ரேஸ் தேரி என கொள்கையை வைத்துக்கொண்டு தப்பர்த்தங்கள் பண்ணிக்கொள்ளக்கூடாது. வேத சாஸ்திரங்களை பார்த்தால் ஆரிய திராவிட என்று 2 வேறு ரேஸ் என்பதற்கு கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லை. ஆனால் வெள்ளைக்காரர்களின் டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாள்கிற கொள்கைப்படி அவன்தான் இந்த ரேஸ் தியரியை கட்டிவிட்டு விட்டான். சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறது? ஆரியனம் என்ற ஒன்றை சொல்லவே இல்லை. ஆரிய என்றால் மதிப்புக்குரிய என்ற அர்த்தம், அவ்வளவுதான். இன்றைய ரேஸ் கொள்கைப்படி ஆரியனான அர்ஜுனனை பார்த்து பகவான் கீதையிலே நீ என்னை இப்படி பேடி மாதிரி மனத்தளர்ச்சி அடைந்து அனாரியன் ஆகிவிட்டாயே என்கிறார். அனாரியன் என்றால் ஆரியன் அல்லாதவன் என்று அர்த்தம். முன்னே அன் சேர்த்தால் எதிர்ப்பதமாகிவிடும். இதே இங்கிலீஷிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஹாப்பிக்கு எதிர்ப்பதம் அன்ஹாப்பி. மதிப்புக்குரியவனாக அல்லாமற் போய்விட்டாயே என்பதுதான் இங்கு பகவான் சொல்வதன் அர்த்தமே ஒழிய இன ரீதியில் இங்கே அர்த்தம் பண்ண முடியாது. இந்த பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.